ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் சி. அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இந்திய அரசியல் ஓட்டம் 84 ஆ பிரிவு சி. அன்புமணி சொன்னார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை மறுநாள் கடைசி நாள் என்று இருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். தற்பொழுது பாமக வேட்பாளர் சி. அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்குள்ள கள நிலவரம் என்ன, விவரிங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நீங்க சொல்ற மாதிரி 21ஆம் தேதியோட வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதியில ஒன்றியத்துக்கு 2 அமைச்சருங்க, மொத்தம் 9 அமைச்சர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில முற்றுகையிட்டு திமுகவினர் மற்றும் பொதுமக்களிடையே தீவிரமா வாக்கு சேகரிக்கிறது ஏற்கனவே ஈடுபட்டிருக்காங்க. இன்று காலை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவும் தன்னோட மனுவை தாக்கல் பண்ணிட்டாரு. தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்தில் பாமக, அதாவது பாத்தீங்கன்னா வன்னிய சங்க தலைவர் துணைத் தலைவர் அன்புமணி இந்த விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிடுவார் ஏற்கனவே பாமக டாக்டர் ராமதாஸ் அறிவிச்சிருந்தாரு. அதன்படி அன்புமணி தற்போது வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இவரோட பாமகவுடைய மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உடன் வந்திருக்காரு. தற்போது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஏற்கனவே பாத்தீங்கன்னா தற்போது போட்டியிடக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சாரு. 2வது முறையாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில களம் காண்றாரு. இன்று விவசாயம் இவரோட தொழில், தொடர்ந்து பல்வேறு தொழில்களை செஞ்சு வந்தாலும் இவர் தற்போது பாமக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரும் தன்னோட வேட்புமனு தாக்கல் செஞ்ச காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி கோபிநாத். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன்.